Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 8th standard social science subjectல annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 9 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் a ஷார்ட் நோட் ஆன் அச்சீவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why Prince Henry is called Henry the Navigator, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. இதையும் நீங்க படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் given account of the source of modern India, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 2 from trade to territory. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் a ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த ஸ்டேட்ஸ் சைன்ட் இன்டு சப்சிடியரி அலையன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிகா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹௌசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஹவு டிட் லார்ட் வெல்லஸ்லே எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி டு salient features of the permanent settlement, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த salient features of the riot wire system, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் bring out the effects of the மகள்வாரி செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் what was the contribution of மகாத்மா காந்தி on சம்பரன் சத்தியாகிரகா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 46 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபௌட் த பாளையக்காரர்ஸ், நேம் சம் ஆஃப் தம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த பார்ட் ஆஃப் வேலு நாச்சியார் இன் த பாளையக்காரர் ரிவோல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் bring out the effects of the வேலூர் ரிவோல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின்
what was the immediate cause of the revolt of 1857 இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா third question what were the causes for the great revolt of 1857 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what were the causes for the failure of the revolt of 1857 இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா ஏதாவது क्वेश्चन நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 5 டெவலப்மென்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 ஆர் 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா third question what do you know about Nalanda University ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question point out the essence of Islamic education in medieval India இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what is Gandhiji's Varda scheme of education ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन attempt a brief account of the famous minute of Macaulay ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question highlight the important recommendations of Kothari commission ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 6 development of industries in India இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 ஆர் 2 சென்டென்சஸ் இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் question write about the drain theory ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write a short note on Confederation of Indian Industry next பாத்தீங்கன்னா fifth question what is deindustrialization ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer the following detail இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் questions அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் question write in detail about the plantation industries ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க next பாத்தீங்கன்னா third question explain industrial development after 1991 reforms ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 7 urban changes during the British period இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 ஆர் 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் question அப்படி பாத்தீங்கன்னா first question what is an urban area second question hilly areas were distinctive features of colonial urban development why ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க next பாத்தீங்கன்னா third question name the three presidency cities இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் question தான் next பாத்தீங்கன்னா fifth question write short note on cantonment towns ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் question அப்படினு பாத்தீங்கன்னா first question describe the colonial urban development ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question next பாத்தீங்கன்னா second question trace the origin and growth of Madras இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் question தான் யூனிட் 8 status of women in India through the ages இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 ஆர் 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா first question name the prominent leaders who fought for the upliftment of women ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க next பாத்தீங்கன்னா second question list out some social evils next பாத்தீங்கன்னா fourth question mention the important women freedom fighters of India ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க next பாத்தீங்கன்னா fifth question give a note on சதி நிச்சயமா நம்ம எக்ஸாம்க்கு வந்துருங்க சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer the following detail கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா first question trace the role of women in freedom struggle next second question explain the contribution of the social reformers for the eradication of social evils இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 1 rocks and soils இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 94 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மெட்டாமார்பிக் ராக் அண்ட் செடிமெண்டரி ராக், செகண்ட் क्वेश्चन சாயில் கன்சர்வேஷன் அண்ட் சாயில் எரோஷன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த ரெண்டையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how are igneous rocks formed, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन define rock, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन state the types of soils, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth क्वेश्चन what is conservation, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இதையே நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the process of soil formation, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन classify and explain the rocks. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question classify and explain the soil. இந்த மூணு क्वेश्चन இருந்து ஒரு क्वेश्चन அடிக்கடி மாத்தி மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 weather and climate. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் வெதர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பரிக் பிரஷர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் a short note on planetary winds. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन வாட் ஆர் ஐசோலைன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 6 distinguish between. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन weather and climate. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन permanent and seasonal winds. இது ரெண்டுல இருந்து ஒன்னு மாத்தி மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन temperature decreases with increase in altitude, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन mountain climbers carry oxygen cylinders while ascending peaks, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how is temperature measured, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन write about the wind and its types, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் a short note on aquifer, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஃபைன் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் a short note on surface runoff, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन snowfall is common in the polar region and mountainous regions, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the different stages involved in the hydrological cycle, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the runoff and its types, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். யூனிட் 4 migration and urbanization. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन define migration, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are the causes of rural to urban migration, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question name any two pull factors of migration, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what is urbanization, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question list out any four most populous cities in the world, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷார்ட் ஆன்சருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन explain in detail about the various causes of migration, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन discuss the problems of urbanization, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டுல இருந்து ஒரு क्वेश्चन மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க.
யூனிட் 5 ஹசார்ட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 130 எடுத்துங்க. இதுல ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா first question define hazard, ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா second question what are the major types of hazards. next third question write a brief note on hazardous waste, ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fifth question mention the types of drought. next பாத்தீங்கன்னா sixth question why should not we construct houses at foothill areas, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ், செகண்ட் क्वेश्चन நேச்சுரல் ஹசார்ட் அண்ட் ஹியூமன் மேட் ஹசார்ட், தேர்ட் क्वेश्चन ஃப்ளட் அண்ட் ட்ரவுட், fourth question earthquake and tsunami. இந்த நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த நாலு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் ஏர் பொல்யூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन கிவ் a detailed explanation on the cause of landslides. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन elaborately discuss the effects of water pollution, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 138 எடுத்துங்க. இதுல ரோமன் லெட்டர் 4 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்டரி எகனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் டெரிட்டரி எகனாமிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन அக்ரோ பேஸ்ட் அண்ட் மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் இண்டஸ்ட்ரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் மீன் பை எகனாமிக் ஆக்டிவிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question name the major economic activities, ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. next fifth question name the factors responsible for the location of industries, ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா sixth question write a short note on the following large scale industries, small scale industries, ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ அதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சரிங் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா first question classify and explain the industries based on the source of raw materials, ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா second questions explain the geographical factors which affect the location of industries, ரொம்ப important question. இந்த ரெண்டுமே ரொம்ப important question தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 exploring continents ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 154 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन why Africa is called a mother continent, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are the important rivers of Africa. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन name the physical division of Australia. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question mention any four economic activities of Australia, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ அதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन சாஹேல் அண்ட் சஹாரா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन கிரேட் பேரியர் ரீஃப் அண்ட் ஆர்டிசியன் பேசின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எகிப்ட் இஸ் கால்ட் த கிஃப்ட் ஆஃப் த நைல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन deserts are found in the western margins of continents, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் क्वेश्चन describe the flora and fauna of Antarctica, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन name the physical divisions of Africa and explain any one, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 மேப் ரீடிங். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் மேப் ஸ்கேல்,
செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ பிசிக்கல் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஏ கேடஸ்ட்ரல் மேப், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லார்ஜ் ஸ்கேல் மேப் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மேப், தேர்ட் கொஸ்டின் குளோப் அண்ட் மேப், இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீடைல், செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கேடஸ்ட்ரல் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 how the state government works, இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த 2 houses of the state legislature, second question write the qualification of the members of the legislative assembly, third question how is the chief minister appointed, fourth question how is the council of ministers formed. இந்த நாலு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த நாலு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, தேர்ட் கொஸ்டின் ரைட் அபௌட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டீடைல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ எல்லா கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசன் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பேரா கொஸ்டினோ ஒரு ஷார்ட் கொஸ்டினோ நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ரைட்ஸ் தட் சிட்டிசன் கேன் என்ஜாய் இன் आवर கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபௌட் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் that the citizenship of a person is cancelled, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம், இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 187 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் செகுலரிசம் மீன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகுலரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ செகுலர் ஸ்டேட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் மென்ஷன் எனி 3 கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு செகுலரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல், இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் செகுலரிசம் இஸ் நெசசரி ஃபார் எ கண்ட்ரி லைக் இந்தியா ஜஸ்டிஃபை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ, இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 196 எடுத்துங்க. இதுல ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ், தேர்ட் கொஸ்டின் வாட் டஸ் ஆர்டிகல் 45 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் அபௌட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் எனி 3 legislations passed to safeguard the welfare of women, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் நேம் த 5 பிரைமரி கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ், தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க.
யூனிட் 5 ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 207 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 answer the following in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா first question how do you ensure road safety, next பாத்தீங்கன்னா third question what are the direct consequences of road accidents. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question draw traffic light signals and indicates the meaning. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question write a note on Brasilia Declaration on Road Safety. இது அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question write any 4 traffic rules. 8th question how does alcohol affect driving. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 7 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா first question explain the factors contributed for road accidents. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question what are the preventive measures of road accidents. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும், மாத்தி மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 215 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 answer the following in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question why national security is very essential. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question what does the following abbreviation stand for. SFF ICG BSF NCC. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question write the basic principles of India's foreign policy. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th question name the member countries of the SAARC. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question describe the structure and administration of Indian Army. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question write 5 principles of Panchashil. கன்ஃபார்மா இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் எப்படி பார்க்க முடியாது. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 the judiciary. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 224 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 answer the following in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question why do we need judicial system. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question differentiate law and judiciary. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write a note on lok adalat. கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what are the advantages of mobile courts. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா second question differentiate civil law and criminal law. third question describe jurisdiction of supreme court. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ரைட் ஷார்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா first question what is the barter system. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what are the recent forms of money. இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question short note on e-banking and e-money. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what is the value of money. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question what is savings and investment. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question what is mean by black money. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ரைட் பிரீஃப் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா first question what are the disadvantages of barter system. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question write about the evolution of money. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question
வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அண்ட் எக்ஸ்பிளைன் இட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 248 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் இன் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் பப்ளிக் செக்டார்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். Fifth question, name some indicators that measure socio-economic development ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. Next பாத்தீங்கன்னா 6th question, write short note on private sector. 7th question, name any 3 major private sector industries. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important question தான். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப important lesson தான். சோ எல்லா क्वेश्चनமே ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ நான் மார்க் பண்ண எல்லா क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question, explain any 5 measured indicators of socio-economic development ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fourth question, what are the importance of public sector ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fifth question, write the differences between public and private sector. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th question, write the functions of private sector. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒரு சில क्वेश्चन அப்பல கேட்டிருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.